களை கட்டும் நாள்னு வந்துட்டாலே எங்கள் ஊரில் மே மாதம் திருவிழா தாங்க. அந்த திருவிழாவை பார்ப்போமா? திருவிழானாலே அக்கம் பக்கம் உறவினர்கள் எல்லாரும் ஒன்று கூடி நடத்துறது தானங்க திருவிழா. அந்த திருவிழாவில் ஒரு மூமெண்ட்டாக கலந்துக்கிட்டு என்ஜாய் பண்ணுறது தனி ஃபீலிங். சிட்டியில் உள்ளவங்களுக்குலாம் அந்த லைஃப் கிடைக்குமான்னு கேட்டால் கஷ்டம் தானங்க. ஏன்னா கிராமத்தில் உள்ளவங்களுக்கு தானங்க அந்த பாரம்பரியமாக இன்னும் அந்த திருவிழா நடத்திட்டு வராங்க. எண்ணற்ற சந்தோஷங்கள் என்னென்ன இருந்தாலும் ஒரு நாள் நடக்க திருவிழா சந்தோஷமே சந்தோஷம் தாங்க. வீதியில் தாங்க தேர்பவனி வளம் வந்துகிட்டு இருக்கு. வான வேடிக்கையோட நம்மளும் அந்த திருவிழாவில் தாங்க தேர்பவனியோட வந்துகிட்டு இருக்கோம். ஊர் பாரம்பரியம் திருவிழா ஒரு வாரத்துக்கு முன்பே கொடியேற்றிடுவாங்க. ஒரு வாரத்துல இருந்தே திருவிழா தாங்க. ஆனால் கடைசி 2 நாள் தாங்க பயங்கரமாக இருக்கும் திருவிழா. கடைசியாக திருவிழாவை நிறைவு பண்றதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்பே ஏத்தின கொடியை இறக்கி கலை நிகழ்ச்சிகள்லாம் வச்சு இந்த திருவிழா முடிச்சுருவாங்க. நமக்கு ஃபர்ஸ்ட் நாள் திருவிழா தாங்க பார்க்க முடிஞ்சு, 2வது நாள் திருவிழாவை பார்க்க முடியலங்க. ஏன்னா இன்ஜினியர் ஸ்டூடெண்ட்க்கு எக்ஸாமா போச்சுங்க. அதுல நானும் ஒரு ஆளுங்க. வீதியில வளம் வந்த தேர்பவனியை திரும்ப கோவிலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. கோவில வந்து இறக்கி வச்சுட்டாங்க. எண்ணற்ற சந்தோஷங்கள், ஆனந்தம், பாட்டம், கொண்டாட்டம்னு இந்த திருவிழா நிறைவுக்கு வந்துருச்சுங்க. ஒரு ஐஸ்கிரீம் லாஸ்டா சாப்பிட்டுட்டு நம்ம அங்க இருந்து கிளம்பியாச்சுங்க. நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போமா? பாய் பாய்.